தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ஆனால் இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகள் 22 கட்சிகள் கூட்டணி உருவாக்கி திருப்பி ஆட்சிக்கு வரணும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கப்பட்டிருக்குங்களா? அதெல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரே வலிமை நம்ம கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த தூத்துக்குடி பெண்ணுடைய மரணத்திலிருந்து திசை திருப்பதுக்கான எல்லா நாடகங்களையும் உருவாக்குவாங்க. அந்த நாடகங்கள் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு நம்ம எங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது. திமுகவுடைய சூழ்ச்சிகள், திமுகவோட தவறுகள், திமுகவோட பொய் பிரச்சாரங்கள், திமுகவுடைய எல்லா தவறுகளையும் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம டைவர்ட் ஆகக்கூடாது. ரஜினி சார் நீங்க அரசு இல்லை, நம்ம எதுக்கு அவரோட சண்டை போட போனோம்? அவர்கிட்ட நம்ம எதுக்கு ஃபைட் பண்ண போறோம்? அது இல்லை நம்ம நோக்கம். என்னெல்லாம் செஞ்சாங்க? ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்கும் போது திமுக குடும்பம் என்னெல்லாம் பேசினாங்க? முரசொலியில இதே ரஜினிகாந்த் சாரை பத்தி என்னெல்லாம் எழுதுனாங்க? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ரஜினி சார் இயக்கத்துல இருந்து வந்தவருக்கு ஒரு ஹார்பர் தொகுதியில் பொறுப்பு கொடுத்து வேலை பாருன்னு சொன்ன இயக்கம் டிவிக்கு. அப்ப இதற்கான விளக்கங்கள் நாம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏனென்றால் நம்மளுடைய ஒரே போக்கஸ் திமுக.